ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு விளையாட்டு சமையல். இன்றைக்கி விளையாட்டு சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சமையல் இல்லைங்க, பேபி ஷவருக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த தீம்ஸும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸும் தான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இது பேபி ஃபுட், அப்புறம் பேபி பாய் பேபி கேர்ளோட தீம்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டோம் எல்லாமே. இது ஃபீடிங் பாட்டில், அப்புறம் எல்லாம் ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்தையும் அந்த ஸ்டிக்கில் ஒட்டுறதுக்காக ரெடி பண்ணிவிட்டு பேப்பரில் தான் ரெடி பண்ணோம். இதை சார்ட்டில் ரெடி பண்ணிக்கிட்டோம். மித்ததெல்லாம் செய்யும் போதே ரொம்ப ஆசையாக இருந்தது, பார்த்து பார்த்து பண்ணோம் எல்லாமே. நான் காட்டுறேன். பாட்டிலில் இதில் கேர்ள் தீமும் அதில் பாய் தீமும் ட்ரெஸ் போட்டிருந்தேன் அந்த பாட்டிலில். அப்புறமாட்டி ஃபுல்லாக எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். ஃபுல்லாத்தையும் பார்க்கும்போதே அழகாக க்யூட்டாக இருந்தது. அப்புறம் ஃபோட்டோஷூட்டுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ ஃபோட்டோஷூட்டுக்கு ரெடி ஆகி கேர்ள் பாய், யாருக்கு கேர்ள் வேணுமோ அவங்க கேர்ள் வச்சுக்கிட்டாங்க, பாய் யாருக்கு வேணுமோ அவங்க பாய் வச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஃபோட்டோஷூட் வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டு கேமராமேன் குட்டி செல்லம் நௌரின், அவள் தான் ஒன்று ஒன்றா ஃபோட்டோ எடுத்துகிட்டு கேமரா எடுத்துகிட்டு இருந்தா. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா கூட நின்று ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பேபி ட்ரெஸ்ஸு யாருக்கு பிங்க்கு இதுன்னு பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். எங்கள் அப்பா அம்மா மட்டும் தனியாக ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்புறம் பாய் தீம்க்காக பாய் இது வச்சுருந்தாங்க, கேர்ள் தீம்க்காக கேர்ள் சார்ட் பிடிச்சிருந்தாங்க. அப்புறம் சிங்கிளாக தனியாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் இது எங்கள் மாமா வீட்டு ஃபேமிலியில் எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எங்கள் செல்லக்குட்டி, அப்புறம் எங்கள் செல்லக்குட்டிங்க 2 பேரும் நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. வயிற்றில் ஹார்டின்லாம் வச்சு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு நான் ஒரு இந்த கேமராமேனாக இருந்தால் இது நானும் அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தங்கச்சி, நான் எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இது எங்கள் குட்டி செல்லங்க 2 பேருமே. இவர் நிற்கவே மாட்டேன்ட்டார், ஓடிக்கிட்டே இருந்தார். அவரை பிடிச்சி வச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு ஒரு வழியாக. இது எங்கள் அப்பா 2 பேரையும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இவங்க மேடம் தனியாக என்னை சிங்கிளாக எடுங்கன்னாங்க. அதனால் மேடமை தனியாக சிங்கிளாக ஃபோட்டோ எடுத்தாச்சு. இது லாஸ்ட்டாக 2 பேருமே இப்படி கை காட்டுற மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்தாச்சு. எங்கள் மாமி நின்று ஃபோட்டோ எடுக்கணுன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க கூட நின்று பேபி பாய் தீம் பிடிச்சி அப்புறம் ஃபைனலாக எங்கள் ஒரு ஃபுல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் இதை முடிச்சுட்டு இவர் அதுக்கப்புறம் என்னையும் எடுன்னு சொன்னார். அப்புறம் எங்கள் மாமி கூட நின்று பிடிச்சி ஃபோட்டோ எடுத்தாச்சு. அப்புறம் கிஸ் கொடுக்குற மாதிரி அப்புறம் தனியாக உட்கார வச்சு வளையல் போட ஆரம்பிச்சிட்டோம். 2 கையிலையும் எங்கள் அம்மா போட்டு விடுறாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் எங்கள் அத்தை போட்டு விட்டாங்க. அப்புறம் எங்கள் மாமி போட்டு விட்டாங்கல்ல, நான் இப்போ போட்டு விடுறேன். அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் வளையல் போட்டு விடுறாரு. அப்புறம் எல்லா வளையலும் போட்டுட்டு பார்த்தாச்சு. குட்டி செல்லம் போட்டு விட்றா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.